الحمد لله رب العالمين. صلى الله وسلم وبارك على سيدنا محمد النبي الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العلي العظيم. الحمد لله. أن النبي صلى الله عليه وسلم அன்னவர்கள் பிறந்து இறந்த இரண்டும் இடம்பெற்ற இந்த சங்கையான மாதமாகிய ரபியுல் அவ்வல் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய புகழ், அவர்களுடைய உடற்கட்டமைப்புகள் எப்படி இருந்தது, அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறையில் இருந்த சுன்னத்துக்கள், அந்த விடயங்களை பற்றியெல்லாம் நாளாந்தம் அல்லாஹினுடைய அருளால் படிப்பதற்கும் வாசிப்பதற்கும் ஒரு ஏற்பாடு அல்லாஹு தஆலா செய்து தந்தது மிகப்பெரிய அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உண்மையில் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு என்பதனுடைய வெளிப்பாடு அன்னலாருடைய வாழ்க்கையில் உள்ள சுன்னத்துக்கள், அந்த நடைமுறைகள் அத்துணையையும் எம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பது, அதற்காக முயற்சிகளில் ஈடுபடுவது, முடிந்த அளவு தன்னுடைய வாழ்க்கையை நபிகளாருடைய வாழ்க்கையை போன்று ஆக்கிக்கொள்வது, இதுதான் மிக முக்கியமான நோக்கமே ஒழிய தவிர அதை வாசித்து விட்டு புகழ் பாடிவிட்டு கலைந்து விடுவது அல்ல. சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தவர்கள், அவர்களை துயர்ந்ததனால் தான் அவர்கள் அவ்வளவு பெரிய அந்தஸ்துக்களை அடைந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை மிக செழிப்பாக ஆகியது. எனவே அந்த நல்ல நோக்கத்துடன் இன்றும் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு வணக்கங்கள், வணக்க வழிபாடுகள், அதிலும் விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தினார்கள், அந்த சுன்னத்தான தொழுகைகளில் நபி அவர்கள் காட்டிய அக்கறைகள் எப்படி, எவ்வளவு தன்னை வருத்தி கொண்டு கஷ்டப்படுத்தி கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஃபிலான தொழுகைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள், வணக்க வழிபாடுகளில் நபி அவர்கள் காட்டிய பக்குவம், பேணுதல் என்ன என்பது பற்றி இன்றும் இன்ஷா அல்லாஹ் சில ஹதீஸ்களை பார்க்கலாம். بسم الله الرحمن الرحيم. باب ما جاء في عبادة رسول الله صلى الله عليه وسلم. بالسند المتصل منا إلى الإمام الترمذي رحمه الله أنه قال: حدثنا قتيبة بن سعيد وبشر بن معاذ قال: أخبرنا أبو عوانة عن زياد بن علاقة عن المغيرة بن شعبة رضي الله عنه أنه قال: صلى رسول الله صلى الله عليه وسلم حتى انتفخت قدماه، فقيل له: أتتكلف هذا وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر؟ قال: أفلا أكون عبدا شكورا. وبه قال: حدثنا أبو عمار الحسين بن حريث قال: أخبرنا الفضل بن موسى عن محمد بن عمرو عن أبي سلمة عن أبي هريرة رضي الله عنه أنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يصلي حتى ترم قدماه. قال: فقيل له: أتفعل هذا وقد جاءك أن الله تعالى قد غفر لك ما تقدم من ذنبك وما تأخر؟ قال: أفلا أكون عبدا شكورا. وبه قال: حدثنا عيسى بن عثمان بن عيسى بن عبد الرحمن الرملي قال: حدثنا عمي يحيى بن عيسى الرملي عن الأعمش عن أبي صالح عن أبي هريرة رضي الله عنه أنه قال: كان رسول الله صلى الله عليه وسلم يقوم يصلي حتى تنتفخ قدماه، فيقال له: يا رسول الله، تفعل هذا وقد غفر الله لك ما تقدم من ذنبك وما تأخر؟ قال: أفلا أكون عبدا شكورا. இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த பாடத்துக்கு கீழால தனக்கு கிடைத்த 3 அறிவிப்புகளை வெவ்வேறான வார்த்தை பிரயோகங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 அறிவிப்புகளிலேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
தன்னுடைய கால் வீங்கும் அளவுக்கு நின்று வணங்கி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது, யா ரசூலல்லாஹ், அல்லாஹு தஆலா உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்திருப்பதாக உங்களுக்கு வஹி அறிவித்திருக்க, இந்த நிலையிலும் நீங்கள் இவ்வளவு வருத்தப்பட்டு இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா என கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்துகிறார்கள், நான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக்க நன்றி உள்ள ஒரு அடியானாக ஆகக்கூடாதா என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இதுல எங்களுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு தூரம் நின்று வணங்குகிற இபாதத்துல, தொழுகையில, சுன்னத்தான தொழுகையில எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்பதும் விளங்குகிறது. எப்பொழுதும் அல்லாஹு தஆலாவுடைய நிஅமத்துக்கள், அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி உணர்வுடன் வாழ வேண்டும் என்ற சிந்தனையுடன் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது இங்கே தெரியக்கூடிய விடயமாக இருக்கிறது. وبه قال حدثنا محمد بن بشار قال أخبرنا محمد بن جعفر قال حدثنا شعبة عن أبي إسحاق عن الأسود بن يزيد قال سألت عائشة رضي الله عنها عن صلاة رسول الله صلى الله عليه وسلم بالليل فقالت كان ينام أول الليل ثم يقوم فإذا كان من السحر أوتر ثم أتى فراشه فإذا كان له حاجة ألم بأهله فإذا سمع الأذان وثب فإن كان جنبا أفاض عليه من الماء وإلا توضأ وخرج إلى الصلاة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவினுடைய தொழுகை எப்படி இருந்தது என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட பொழுது அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், நபி அவர்கள் இரவினுடைய ஆரம்ப பகுதியில் சற்று தூங்கிக் கொள்வார்கள். சுபஹுக்கு சற்று முன்னால் உள்ள, நாங்கள் சஹர் செய்யக்கூடிய நேரம், அந்த நேரம் வந்துவிட்டால் அதற்கு முன்னால் எழும்பி இரவு வணக்கங்களில் தொழுகையில் ஈடுபடுவார்கள், கியாமுல் லைலில் ஈடுபடுவார்கள். சுபஹுக்கு சற்று முன்னால் சஹருடைய நேரம் வரும் பொழுது வித்ருடைய தொழுகையை, ஒற்றைப்படை தொழுகையை தொழுது முடித்துக் கொள்வார்கள் என்பதாக இந்த ஹதீஸில். பின்பு தொழுது விட்டு தன்னுடைய விருப்புக்கு மனைவிடத்தில் வருவார்கள். ஏதேனும் தேவை இருந்தால் தேவையை நிறைவேற்றிக் கொள்வார்கள். அதானுடைய சப்தம் கேட்டுவிட்டால் விரைந்து அதான் பள்ளிக்காக, சுபஹுடைய தொழுகைக்காக சென்று விடுவார்கள். தான் குளிப்பு கடமையான நபராக இருந்தால் குளித்து விட்டு செல்வார்கள், இல்லை என்றால் வுது எடுத்து விட்டு தொழுகைக்காக செல்வார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் வருகிறது. அடுத்த ஹதீஸில் நேரம் சற்று குறைவு என்றதுனால தமிழ்ல மட்டும் வாசிங்கன்னு சொல்லி சொன்னாங்க, அதனால நான் தமிழ்ல நிறைவேற்றிக் கொள்றேன். அடுத்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு நேரத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாமியார் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுல ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தங்கினாங்க. அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களும் அங்கே இருந்தாங்க. அவங்க சின்ன புள்ள. இரவுல தூங்கும் பொழுது சொல்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவாங்க, நபி அவர்கள் விரிப்பினுடைய இந்த பகுதியில் இப்படி தூங்கினார்கள் என்றால் நான் கால் பகுதியில் இந்த வடிவத்தில், இந்த அமைப்பு, நான் நபி அவர்கள் இப்படி நெடுக தூங்க, நான் இப்படி இந்த அமைப்பில் நான் தூங்கினேன். இரவுடைய நடுப்பகுதி வந்த பொழுது அதில் அவர்கள் அமானிதம் பேணுவதை பார்க்கலாம். சொல்லக்கூடிய வார்த்தை இரவினுடைய நடுநிசியான பொழுது என்று சொல்லிவிட்டு அதை விட சற்று முன்ன இருக்கலாம் அல்லது நடுநிசியை விட சற்று பிந்தி இருக்கலாம் என்றெல்லாம் ஹதீஸ்ல அவங்க சொல்றாங்க. எழுந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முகத்தை விட்டும் தூக்கத்தை சற்று துடைத்து விட்டு சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை, சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதினார்கள். பின்பு தூங்கி எழுந்தவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிற அமல், சூரத்து ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களை ஓதிவிட்டு வுது எடுப்பதற்காக தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தோல் திருப்தி, அதுல இருந்து தண்ணீரை எடுத்து வுதுவை அழகாக செய்து விட்டு தொழ நின்றார்கள்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுவதற்காக பின்னால் போய் நபியுடைய இடது பக்கத்தில் சற்று பின்னால் நின்று தொட தக்பீர் கட்டினேன். அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வலது கரத்தை இப்படி பின்னால் போட்டு என்னுடைய வலது காதை பிடித்து அப்படியே சற்று இழுத்து தன்னுடைய வலது பக்கத்தில் என்னை நிறுத்தினார்கள் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காத்துக்களாக 2, 4, 6, 8, 10, 12 ரக்காத்துக்கள் 2 ரக்காத்துக்களாக தொழுது விட்டு கடைசியாக ஒரு ரக்காத் தொழுது முடித்தார்கள். பின்பு சற்று உறங்கி சற்று சாய்ந்து கொண்டார்கள். அதானுடைய நேரம் வந்தவுடனே, அதான் சொன்ன உடனே அவசரமாக சுருக்கமாக 2 ரக்காத்துக்களை அதான் சொன்ன பின்னால் சுபஹுடைய முந்தின சுன்னத் 2 ரக்காத்துக்களையும் அவசரமாக தொழுது விட்டு சுபஹுடைய தொழுகைக்காக மஸ்ஜிதுக்கு சென்றார்கள் என்று இந்த ரிவாயத்தில் சொல்லப்படுகிறது. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம், இரவனுடைய தொழுகை 2 ரக்காத்துக்களாக தொழப்பட்டிருக்கிறது, 13 ரக்காத்துக்கள் தொழப்பட்டிருக்கிறது. அதே போல சுபஹுடைய தொழுகைக்கு அசான் சொன்னதற்கு உடனே அவசரமாக சுருக்கமாக சுபஹுடைய முன் சுன்னத்தை தொழப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் இதுல தெளிவாக விளங்குகிறது. அடுத்த ஹதீஸ்ல அதுலயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் 13 ரக்காத்துக்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த ரிவாயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்போதேனும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இரவினுடைய தொழுகையை மிஸ் ஆகிவிட்டால், தவறிவிட்டால், தூக்கத்தின் காரணமாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தினாக இரவினுடைய தொழுகையை தவறிவிட்டால் அதற்கு பகரமாக பகலில் 12 ரக்காத்துக்கள் தொழுது கொள்வார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். அடுத்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, உங்களில் ஒருவர் இரவு நேரத்தில் எழுந்து விட்டால், முதலாவது கியாமுல் லைல் தொழுவதற்கு முன்னால கியாமுல் லைல் தொழக்கூடிய ஆரம்பத்துல சுருக்கமாக 2 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு அதற்கு பின்னால் நீளமான ரக்காத்துக்களை தொழும்படி சொல்லியிருக்காங்க. நாங்க 6 அல்லது 8, 10 ரக்காத் தொழ இருக்கிறதாக இருந்தால் முதலாவது தொழக்கூடிய 2 ரக்காத்துக்களையும் சற்று சுருக்கமாக லேசாக நீண்ட நேரம் இல்லாமல் சற்று தொழுது விட்டு பின்பு நீண்ட ரக்காத்துக்களாக தொழுவது. அடுத்த ஹதீஸ்ல ஸைத் இப்னு ஹாலித் அல்-ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு பயணத்தில் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த அந்த கூடாரத்தினுடைய வாசல்ல நின்று கொண்டு, இன்று இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வணக்கம் எப்படி அமைய போகிறது என்பது பற்றி நான் உற்று நோக்க வேண்டும், கவனிக்க வேண்டும் என்று ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு அவதானிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் 2 ரக்காத்துக்களை மிக சுருக்கமாக தொழுது விட்டு பின்பு ثم صلى ركعتين طويلتين 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 என்றால் மிக மிக நீண்ட ரக்காத்துக்களாக 3 தடவை சொல்கிறார்கள். மிக நீண்ட ரக்காத்துக்களாக 2 ரக்காத்துக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதார்கள். ஒவ்வொரு 2 ரக்காத்துக்களும் முந்திய 2 ரக்காத்துக்களை விட சற்று குறைவாக ஆரம்ப 2 ரக்காத் மிக சுருக்கமாக, அதற்கு பின்னால் மிக நீண்ட 2 ரக்காத்துக்கள், அதை அடுத்து அதை விட சற்று குறைவாக, அதை அடுத்து அதை விட சற்று குறைவாக, இப்படியாக 12 ரக்காத்துக்களை தொழுது முடித்தார்கள். கடைசியாக ஒரு ரக்காத்தை தொழுது 13 ரக்காத் வித்ராக ஒரு ரக்காத்தை தொழுது 13 ரக்காத்தை தொழுது முடித்ததாக இந்த ஹதீஸில் அறிவிக்கப்பட்டுகிறது. அடுத்த ஹதீஸில் மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல அபூ சலமத் இப்னு அப்துர் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானுடைய காலத்தில் தொழுகை எப்படி இருந்தது என கேட்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை எப்படி இருந்தது என கேட்க, அதற்கு பதிலாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபி அவர்கள் ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலோ 11 ரக்காத்துக்களை விட கூடுதலாக தொழுததே இல்லை. ரமலானிலோ ரமலான் அல்லாத காலத்திலோ 11ஐ விட கூடுதலாக தொழுததில்லை என்பதாக இந்த ஹதீஸில் சொல்லிவிட்டு அந்த தொழுகையுடைய விதம் எப்படி இருந்தது என்று வர்ணிக்கிறார்கள். 4 ரக்காத்துக்களை தொழுவார்கள்,
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லும் பொழுது அதனுடைய அழகை பற்றியும் நீளத்தை பற்றியும் நீங்கள் கேட்க வேண்டாம் என்பதாக சொல்றாங்க. அந்த அளவு அழகாக நீளமான தியாமாக ருக்குஆக தொழுகையாக தொழுதிருக்கிறார்கள். பின்பு 4 ரக்காத்துக்கள், பின்பு கடைசியாக 3 ரக்காத்துக்கள், 4 4ஆக 2 தடவையும் 3 ஒரு தடவையும் தொழுதார்கள் என்பதாக இந்த ஹதீஸில் சொல்கிறார்கள். கடைசியாக அந்த சஹாபி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, தூங்க முன்னாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் தொழுவாங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொல்லும் பொழுது சொல்றாங்க, நபி அவங்க சொல்லுவாங்களாம், என்னுடைய 2 கண்களும் தூங்கும் ஆனால் கல்பு தூங்க மாட்டாது என்று சொல்லுவாங்களா அப்படின்றாங்க இந்த ஹதீஸ்ல. நாங்க கடைசியாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஹதீஸ்களுடைய சுருக்கத்தை நான் சொல்றேன். இரவு தொழுகை என்பது பொதுவாக கியாமுல் லைல் என்று சொல்லப்படுவது எல்லாம் இரவு நேரத்தில் நின்று வணங்கக்கூடிய தொழுகைகள் அத்துணைக்கும் கியாமுல் லைல் என தான் சொல்லப்படும். இதில் மக்ரிபுடைய தொழுகையில் உள்ளடங்கும், இஷாவுடைய தொழுகையும் உள்ளடங்கும். சுன்னத்தான தொழுகைகள் என்று வரும் பொழுது இரவு நேரத்தில் இஷாவுடைய பிந்திய சுன்னத்தில் இருந்து தஹஜ்ஜுத் வரைக்கும் உள்ள அத்துணை தொழுகைகளும் கியாமுல் லைல் தான். இதில் இஷாவுடைய பிந்திய சுன்னத் 2 ரக்காத்துக்கள். அது அல்லாமல் எங்களுடைய அறிஞர்கள் அழகாக தெளிவுபடுத்தி இருப்பது வித்ர் என்று சொல்வது மிக முக்கியமான சுன்னத் முஅக்கதாவான ஒரு தொழுகை. இது ரமலான் அல்லாத காலம் எல்லா காலத்துக்கும் உள்ள ஒரு தொழுகை. இது மொத்தமாக 11 ரக்காத்துக்கள் வரை தொழப்படலாம். இதில் 2 ரக்காத்துக்களாக தொழுவது மிக ஏற்றமானது. அதைவிட 4 ரக்காத்துக்களாகவும் தொழலாம். ஒரே அடியாக 10 கடைசி 1 11 அப்படி தொழவும் மேலும் பல விதத்தில் தொழலாம். வித்ர் தொழுகை என்பது 11 ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகை. அதில் ஆக குறைந்த அளவு 1 ரக்காத் தொழுதாலும் வித்ர் தொழுவதாக கருதப்படும். 3 ரக்காத்துக்கள் தொழுவது மிக ஏற்றமான சுன்னத்தாக இருக்கிறது. அதிலும் 11 ரக்காத்துக்கள் வரை தொழுவது மிக பூர்த்தியான சுன்னத்தாக இருக்கிறது. இது ரமலான் அல்லாத எல்லா காலங்களுக்கும் சொந்தமான வித்ருடைய தொழுகை மிக முக்கியமான சுன்னத் முஅக்கதாவான தொழுகையாக இருக்கிறது. அறிவிப்புகளில் பல விதங்களிலும் அறிவிக்கப்பட்டது 13 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுததாக. அதற்கு பல விளக்கங்களை அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 13 ரக்காத்துக்கள் தொழுததாக பல அறிவிப்புகள் வந்திருந்தாலும் வித்ருடைய தொழுகை என்பது 11 ரக்காத்துக்கள் தான். இஷாவுடைய பிந்திய சுன்னத் 2 ரக்காத்தையும் சேர்க்கும் பொழுது 13 ரக்காத்துக்களாக அது இரவு நேரத்தில் தொழுகை அமையலாம். தஹஜ்ஜுடைய தொழுகை என்று சொல்லுவது இரவு நேரத்தில் சற்று தூங்கி எழும்பி தொழக்கூடிய எந்த தொழுகைக்கும் தஹஜ்ஜுத் தொழுகை என்று சொல்லலாம். இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால் வித்ருடைய தொழுகையுடைய நியத்தில் தொழுதாலும் அது தூங்கி எழுந்ததற்கு பின்னால் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தால் அதுக்கு தஹஜ்ஜுத் தொழுகை என்பதாக சொல்லப்படும். இதுதான் இரவு நேரத்தினுடைய தொழுகைகள் பற்றிய சுருக்கமான விளக்கம். ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தொழுகை அதிகரிக்கும் என்பதாக ஹதீஸ்களில் மிக தெளிவாக வந்திருக்கிறது. ரமலானுடைய காலத்துக்கு என்ற விசேஷமான தொழுகை தான் தராவியுடைய தொழுகை. அது வேறு தலைப்பில் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வருவாங்க. அடுத்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு தொழுகையை தொழுது முடிச்ச பின்னால ஃபஜ்ருக்கு முன்னால சற்று ஓய்வெடுத்துக் கொள்வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறதுக்கு எழும்பின நேரம் அவங்க 12 13 11 ரக்காத்துக்கள் தொழுதிருக்கிறாங்க. எவ்வளவு நீளமாக தொழுதிருக்கிறாங்க. இதற்கு பின்னால அடுத்து ஃபஜ்ருடைய தொழுகைக்கு சடைவு ஏற்பட்டுடக்கூடாது, உற்சாகம் இருக்க வேண்டும் என்றதுக்காக சற்று லேசாக ஒரு ஓய்வெடுத்து வலது பக்கம் சாய்ந்து கிபிலாவை முன்னோக்கி சற்று வலது பக்கம் சாஞ்சி விட்டு எழுப்பி ஃபஜ்ருடைய தொழுகைக்காக உற்சாகமாக போவாங்க என்பதாக அடுத்த ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தக்பீரை கட்டினதுக்கு பின்னால் ஓதிய சில துஆக்கள், சில வார்த்தைகள், கலிமாக்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பு, ஃபலம்மா தഖல ஃபி ஸலாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையுள்ளுக்கு நுழைந்தவுடன் அல்லாஹு அக்பர் ذுல் மலகூதி வல் ஜபரூதி வல் கிப்ரியாஇ வல் அஸமா என்று ஓதிவிட்டு அதுக்கு பின்னால் சூரத்துல் பக்ராவை ஓதினார்கள். சூரத்துல் பக்ரா என்பது கிட்டத்தட்ட 2 ஜுஸுவும் 4 தாள்களும். அதனை முழுமையாக ஓதிவிட்டு
அதற்கு பின்னால் ருக்குஆ செய்தார்கள். அதனுடைய ருக்குவும் கியாமுடைய அளவுக்கு இருந்தது. அந்த ருக்குவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார்கள். பின்பு ருக்குவிலிருந்து எழுந்து இஅ்திதாலில் நின்றார்கள். அது தன்னுடைய ருக்குவுடைய அளவுக்கு நீளமாக இருந்தது. அந்த இஅ்திதாலில் லிரப்பியல் ஹம்த் லிரப்பியல் ஹம்த் என்பதாக அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். பின்பு சுஜூதுக்கு சென்றார்கள். அந்த சுஜூதும் நபியுடைய கியாமை போன்று நீளமாக இருந்தது. அந்த சுஜூதில் சுப்ஹான ரப்பியல் அஅலா சுப்ஹான ரப்பியல் அஅலா என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பின்பு சுஜூதில் இருந்து தலையை உயர்த்தி நடு இருப்புக்கு வந்தார்கள். அது சுஜூதை போன்று நீளமாக இருந்தது. அதில் ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இப்படியாக 4 ரகாத்துகளில் பக்ரா, ஆல இம்ரான், நிசா, மாஇதா அல்லது அன்ஆம். 4வது ரகாத்தில் சூரத்துல் மாஇதா அல்லது அன்ஆம். சூரத்துல் மாஇதாவாக இருந்தால் கிட்டத்தட்ட 7வது ஜுசுவில் 3 தாள் வரைக்கும், 6 ஜுசு முழுமையாகவும் 7வது ஜுசுவில் 3 தாள் முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் ஓதியிருக்கிறார்கள். அடுத்த ஹதீஸில் வருகிறது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரே ஒரு குர்ஆனுடைய வசனத்தை இரவில் தொழ ஆரம்பித்து ஓத ஆரம்பித்தது ஃபஜ்ர் வரைக்கும் அந்த ஒரு வசனத்தையே திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்பதாக இந்த அறிவிப்பில் வருகிறது. அந்த வசனம் என்ன வசனம் என்பது வேறு சில அறிவிப்புகளில் சொல்லும் பொழுது, இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் وَإِن تَغْفِرْ لَهُمْ فَإِنَّكَ أَنْتَ الْعَزِيزُ الْحَكِيمُ என்று சொல்லப்படுகிற சூரத்துல் மாஇதாவுடைய கடைசி பகுதியில் வரக்கூடிய இந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த அறிவிப்பில் சொல்லப்படுகிறது. அதனுடைய கருத்து, அல்லாஹ் தஆலாவிடத்துல கெஞ்சுறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பாவிகள் அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகக்கூடியவர்களை பற்றி கெஞ்சுறாங்க. அல்லாஹ், நீ இவர்களை தண்டித்தால் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான், நீ அவர்களை தண்டித்தாலும் அவர்கள் உன்னுடைய அடிமைகள் தான். ஆனால் நீ அவர்களை மன்னித்து விட்டால் நீ மிக்க மேலானவனாகவும் யாவற்றையும் மிகைத்த அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவனாகவும் ஹக்கீம் மிக நுட்பமுள்ளவனாகவும் நீ இருக்கிறாய் என்ற வசனத்தை திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். அடுத்த ஹதீஸில் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை நின்று தொழும் பொழுது இரவில் நானும் நபி அவர்களுடன் சேர்ந்து தொழ ஆரம்பித்தேன். நான் இடையில் தொழுகையை நிறுத்தி முடித்து நபி அவர்களை விட்டு விடுவோமோ என்று நினைக்கிற அளவுக்கு நபி அவர்கள் தொழுகையை நீட்டினார்கள் என்பதாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை. அடுத்த ஹதீஸில் வருகிறது, நபி அவர்கள் தன்னுடைய கடைசி கட்டங்களில், தன்னுடைய இறுதி காலங்களில் நின்று தொழுவதற்கு சக்தி இல்லாத காரணத்தால் இதே போன்று நீண்ட நீண்ட ரக்காத்துக்களாக உட்கார்ந்து கூட தொழுதிருக்கிறார்கள். தன்னுடைய கடைசி காலங்களில் இரவு நேரங்களுடைய தொழுகை நின்று தொழ முடியாத காரணத்தால உட்கார்ந்த நிலையில் சுன்னத்தான தொழுகையை தொழுதிருக்கிறார்கள் என்பதாக அடுத்த ஹதீஸ்களில் வருகிறது. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்றாட முன்பின் சுன்னத்துக்களை பற்றி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழக்கூடிய அன்றாட முன்பின் சுன்னத்துக்கள் என்பது 2 வகைப்படும். ஒன்று சுன்னத் முஅக்கதா என்று சொல்லப்படக்கூடியவைகள், மிக வலியுறுத்தப்பட்ட சுன்னத்துக்கள். அதாவது நபி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் அதை விடமாட்டார்கள். ஊரில் இருக்கும் பொழுதும் தான், பயணத்திலும் தான், முடிந்த அளவு அதற்கு கூடுதல் கவனம் செலுத்துவார்கள், முக்கியத்துவம் கொடுப்பார்கள், வற்புறுத்தி வலியுறுத்தி தொழுத சுன்னத்துக்கள். அவைகள் சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள், மொத்தம் 10. சுபஹுக்கு முன்னால் 2 ரக்காத்துக்கள், லுஹருக்கு முன்னாலும் பின்னாலும் 2 ரக்காத்துக்கள். அடுத்து மக்ரிபுக்கு பின்னாலும் இஷாவுக்கு பின்னாலும் 2 ரக்காத்துக்கள், மொத்தம் 10. அசருக்கு முன்னால் இல்ல, மக்ரிபுக்கும் இஷாவுக்கும் முன்னால் இல்ல. சுன்னத் முஅக்கதா என்பது மொத்தம் 10 ரக்காத்துகள். சுபஹுக்கு முன்னால் 2, லுஹருக்கு முன்னாலும் பின்னாலும் 2 ரக்காத்துகள்,
மகரிபுக்கும் இஷாவுக்கும் பின்னால் 2 ரக்காத்துகள். இவைகள் சுன்னத் முஅக்கதா. சுன்னத் கைரு முஅக்கதா என்று சொல்லப்படக்கூடிய இன்னொரு வகையான சுன்னத்து, அவைகளும் நபி அவர்கள் வாழ்க்கையில் தவறாமல் தொழுதவைகள் தான். ஆனால் இதற்கு முன்னால் சொல்லப்பட்டதற்கு கொடுத்திருக்கக்கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட இல்லை. அந்த சுன்னத்துக்கள் மொத்தம் 12 ரக்காத்துக்கள். அது லுஹருக்கு முன்னால் ஏற்கனவே 2 ரக்காத் முன்னும் பின்னும் சொல்லியிருந்தேன். அந்த 2 தவிர்த்து இன்னும் 2 ரக்காத்துக்கள். லுஹருக்கு முன்னால் அப்ப மொத்தம் 4, லுஹருக்கு பின்னால் 4. அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள். அசருக்கு முன்னால் 4 ரக்காத்துக்கள். மகரிபுக்கு முன்னாலும் இஷாவுக்கு முன்னாலும் 2 ரக்காத்துக்கள், மொத்தம் 12. லுஹருக்கு முன்னால் பின்னால் 2 என்றால் 4, அசருக்கு முன்னால் 4 8, மகரிபுக்கும் இஷாவுக்கும் முன்னால் 2 ரக்காத்துக்கள் 12. 10 12 மொத்தமாக 22 ரக்காத்துக்கள் சுன்னத் முஅக்கதா கைரு முஅக்கதா என நபி அவர்களுடைய அன்றாட சுன்னத்தான முன்பின் சுன்னத்துக்களுடைய தொழுகை அமைந்திருக்கிறது. அதை அடுத்து துஹாவுடைய தொழுகையுடைய பாடங்களை கொண்டு வராங்க. துஹாவுடைய தொழுகையை பொறுத்த வரைக்கும் குறைந்தது 2 ரக்காத்துக்கள் தொழப்படுகிற சுன்னத்தது. கூடுதலாக 12 ரக்காத்துக்கள் வரைக்கும் தொழலாம். ஆனால் மிக ஏற்றமானது 8 ரக்காத்துக்கள் தான். 12 ரக்காத்துக்கள் வரைக்கும் தொழலாம் என்று இருந்த போதிலும் ஏற்றமானது 8 ரக்காத்துக்கள் துஹாவுடைய மிக முக்கியமான அதுமுறை சுன்னத்தாக இருக்கிறது. துஹா தொழப்படுகிற நேரம் சூரியன் உதித்ததுல இருந்து 20 நிமிடங்கள் 18-20 நிமிடங்கள் தாண்டியதுல இருந்து லுஹருடைய நேரத்துக்கு சற்று முன்னால் வரைக்கும் துஹாவுடைய தொழுகையை தொழலாம். சுருக்கமாக இன்று வாசிக்கப்பட்ட பாடத்தில் உள்ள விஷயங்களை சுருக்கமாக சொல்கிறேன். முதலாவது இரவு நேர தொழுகையை பற்றி மிக விரிவாக பார்க்கப்பட்டது. அதில் இஷாவுடைய பிந்திய சுன்னத், அதே போல வித்ருடைய 11 ரக்காத்துக்கள், அதே போல தொழுகை இரவு நேரத்தினுடைய தொழுகையுடைய ஏற்றமான நேரம் கியாமுல் லைல், இரவுல சற்று ஆரம்ப நேரத்தில் தூங்கிவிட்டு இரவினுடைய பிற்பகுதியில் எழும்பி தொழுவதுதான் மிக ஏற்றமான நேரமாக இருக்கிறது, ஹதீஸில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்க பார்த்த விஷயம்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவத்தில் இரவு நேர தொழுகையை தனியே தொழுவதை போல ஜமாத்தாக தொழவும் முடியும். இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருடைய ரிவாயத் இங்கே கொண்டு வரப்பட்டது. அதே போல அடுத்து 2 ரக்காத்துக்களாக தொழுவது இரவு நேர தொழுகை ஏற்றம் என்ற விஷயம் பார்க்கப்பட்டது. 4 ரக்காத்துக்களாக தொழப்பட்ட ஹதீஸும் வந்திருக்கிறது. அதுவும் ஆகும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அதே போல நீண்ட ரக்காத்துக்களாக ருக்குஐயும் சுஜூதையும் கியாமையும் நீட்டி தொழுவது மிக முக்கியமான சுன்னத். அதே போல தொழக்கூடிய இரவு தொழுகைகள்ல நியத்து வைப்பது அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற நியத்து வைக்கப்பட்டிருக்கிறது, இங்க கவனிக்கத்தக்கது. அதே போல ஆரம்பத்தில் 2 ரக்காத்துக்களை மிக சுருக்கமாக தொழுது விட்டு அதுக்கு பின்னால் அதை இரவு தொழுகையை நீட்டுவது கவனிக்கத்தக்கது. அதே போல சுபஹுடைய முன் சுன்னத்தை சுருக்கமாக தொழுவது கவனிக்கத்தக்கது. அதே போல அடுத்த சில அறிவிப்புகளில் சொல்லப்பட்ட விஷயம்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக வீட்டில் தொழக்கூடிய பழக்கம் இருந்திருக்கிறது. அதாவது ஃபர்தான இபாதத்துக்களை எல்லோரும் செய்வார்கள். அதனை செய்யும் பொழுது அதை யாரும் பார்த்து புகழுவார்கள், அதனால் என்னுடைய இஹ்லாஸில் சோதனை ஏற்படும், எனக்கு முகஸ்துதி ஏற்படும் என்ற அச்சங்கள் குறைவு, அந்த நிலைமைகள் குறைவு. ஆனால் சுன்னத்தான வழக்க வழிபாடுகளில் மிக நீண்ட நேரங்கள் ஈடுபடும் பொழுது யாரும் புகழுவார்கள், அனைவரும் செய்யாத காரியம் என்றதனால் அதனால் முகஸ்துதிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பது காரணத்தை அதனால் வீட்டில் சுன்னத்தான தொழுகைகளை அமைத்துக் கொள்வது மிக ஏற்றமானது என்பதாக அறிஞர்கள் இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். அதே போல அடுத்து சுன்னத் முஅக்கதா கைரு முஅக்கதாவுடைய விஷயம் 10 12 ரக்காத்துகளும் பார்க்கப்பட்டது. லுஹாவுடைய தொழுகை 2 ரக்காத்தாக குறைவானது, 8 ரக்காத் மிக ஏற்றமானது என்ற விஷயம் பார்க்கப்பட்டது. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி சந்தர்ப்பங்களில் நின்று தொழ முடியாத கட்டங்களில் உட்கார்ந்து கூட தொழுதிருக்கிறார்கள் இரவு வணக்கத்தை என்ற விஷயங்கள் இங்கு பார்க்கப்பட்டது. இந்த வகையில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் மிக பொறுப்புள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எல்லா துறையிலும் மிக முன்னோடியாக மிக வழிகாட்டியாக நபி அவர்கள் தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். தனக்கு இருந்த பொறுப்புகள் ஒரே நேரத்தில் 9 மனைவிமார்கள் தனக்கு கீழால் இருந்தார்கள், 7 குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள்.
இப்படி பார்க்கும் பொழுது ஏராளமான பிறப்புகள் தாவத்துடைய பணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக நீண்ட மிக கஷ்டங்களுடன் நபி அவர்கள் முகம் கொடுத்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் சவால்களும் எண்ணிலடங்காதவைகள் அத்துணை நிலைமைகளையும் இருந்தும் கூட நபி அவர்கள் தான் அந்த காலத்துல ஹத்தீபுன் நபி அவர்கள் தான், இமாமுன் நபி அவர்கள் தான், எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் எல்லாவற்றுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் முன்னால் நிற்க வேண்டும். இப்படியான அத்துணை பிறப்புகள் இருந்தும் கூட நான் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றியுள்ள அடியானாக ஆக வேண்டும் என்பதற்காக இந்த அளவு தூரம் நபி அவர்கள் தன்னுடைய இபாதத்தில் தொழுகை மாத்திரம்தான் வாசிக்கப்பட்டது. இப்ப இபாதத்தில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் என்ற விஷயம் இங்கே தெளிவாகிறது. நபி அவர்கள் தன்னுடைய திலாவத்தில் எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள், சதகாவில் எவ்வளவு கவனம் செலுத்தினார்கள், அதே போல சிக்ருகளில், அதே போல இன்னொரு ஏராளமான இபாதத்துகளில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தினார்கள் என்பது எங்களுக்கு ஹதீஸ் கிதாபுகளில் காண முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, அதுவும் சுன்னத்தான தொழுகை மாத்திரம்தான் இங்கே வாசிக்கப்பட்டது. எனவே இப்படியான பிறப்புகளில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி, கால் வீங்கும் அளவுக்கு தொழுதிருக்கிறார்கள். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தொழுகைகளை, அந்த சுன்னத்துக்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் கொண்டு வருவதுதான் மிக முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. வாசிப்பது லேசி, படிப்பது பாடம் நடத்துவது லேசி. ஆனால் வாழ்க்கையில் குறைந்தபட்சம் தஹஜ்ஜுத் ஒரு 4 ரகாத்தாவது, துஹாவுடைய தொழுகை ஒரு 4 ரகாத்துக்களாவது, வித்ருடைய தொழுகை ஒரு 3 ரகாத்துக்களாவது, முன்பின் சுன்னத்துக்கள் சுன்னத் முஅக்கதா கைர் முஅக்கதாவையாவது, குறைந்த அளவு இவைகளை மாத்திரமாவது தொடராக மௌத் வரைக்கும் நான் பேண வேண்டும் என்ற ஒரு உறுதியை, ஒரு முடிவை எடுத்துக்கொள்வது மிக பிரயோசனமாக அமையும் என நினைக்கிறேன். எனவே அல்லாஹு தஆலா இந்த விஷயங்கள் வாசிக்கப்பட்டதோ பேசப்பட்டதோ அத்துணை விஷயங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு எல்லாம் அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.